நெல்லை அருகே தகாத உறவில் இருந்த தாயை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். மூளைக்கரைப்பட்டியை சேர்ந்தவர் ரெஜினா. இவரது கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் ரெஜினா அப்பகுதியில் உள்ள வேறு ஒருவருடன் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அவரது மகன் கொம்பையா கண்டித்துள்ளார். ஆனால் தொடர்ந்து ரெஜினா அந்த நபருடன் பழகி வந்ததால் ஆத்திரமடைந்த கொம்பையா அந்த நபருடன் பேசிக் கொண்டிருந்த தன் தாயை அருகில் கிடந்த இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளார். இதில் ரெஜினா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து 5 அருவியில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்தனர். தென்காசியில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் சாரல் மழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் 5 அருவியில் ஆண்கள் குளிக்கும் பகுதியை விட பெண்கள் குளிக்கும் பகுதியில் கூட்டம் அலைமோதுகிறது. மேலும் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் பாதுகாப்பாக குளித்துவிட்டு வெளியே வருமாறு காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். தண்ணி அதிகமாகிட்டே இருக்கு. அதனால வயசானவங்க சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க தயவு செஞ்சு மேலே வந்துடுங்க. அதே மாதிரி அருவி கிணறு யாரும் உட்காராதீங்க. சேஃப்டிக்காக சொல்றேன், குழந்தைங்க வச்சுருக்கவங்க வெளியே வந்துடுங்க. சின்ன குழந்தைங்க வச்சுட்டு ரொம்ப நேரம் குடிக்கணும்னு நினைக்காதீங்க. குடிச்சிட்டீங்கன்னா வெளியே வந்துடுங்க. தண்ணி அதிகமாகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால சொல்றேன், நடக்க முடியாதவங்க, வயசானவங்க, உடம்பு சரியாதவங்க யாராவது உள்ள இருந்தீங்கன்னா மேலே வந்துடுங்க. குளிக்கிறவங்க வந்து அப்புறம் குளிச்சுக்கலாம். மழை பெய்யனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கு. அதனால குளிக்கிறவங்க மேலே வந்துடுங்க. அனாவசியமா கீழே நிற்காதீங்க. புதுக்கோட்டை அன்னச்சத்திரம் JN நகரை சேர்ந்த கார்த்திகா என்பவரது வீட்டில் 75 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் போலீசார் கொள்ளையடித்தவரை கைது செய்தனர். கைதான ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த வெற்றிவேல் என்பவரிடம் இருந்து 58 பவுன் நகைகள் மீட்கப்பட்டன. இவர் மீது 20க்கும் மேற்பட்ட திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் மாவட்டத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாக கூறிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் 80% திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பரமக்குடி முத்துவயல் பகுதியில் நடந்த நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் செங்கல் சூளை தொழிலாளர்கள், வடமாநில தொழிலாளர் உட்பட பலரும் பயன்பெற்றனர். முதியவர்கள், கர்ப்பிணிகள் என பலருக்கும் இந்த முகாமில் உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகளில் பணியாற்றும் ராஜஸ்தான், கொல்கத்தா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பரிசோதனைகளும் சிகிச்சையும் பெற்றனர். சிவகங்கையில் பாஜக வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளரை கொலை செய்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை வாரசந்தைக்குள் உள்ள ஊராட்சி கடையில் பாஜக வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளரான சதீஷ்குமார் 2 வீலர் மெக்கானிக் ஷாப் நடத்தி வந்தார். இவருக்கு உதவியாளராக மணி பாரதி என்பவர் பணிபுரிந்து வந்த நிலையில் இவர்கள் கடைக்கு பின்னால் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் அறைக்கு அருகில் தங்கியுள்ளவர்களுடன் இருவருக்கும் மது அருந்திய போது தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் விலக்கிவிட சென்றபோது தள்ளிவிட்டதில் சதீஷ்குமார் கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக 7 பேரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடியில் மதுபோதையில் ஓடைக்குள் விழுந்து தத்தளித்த ஜெகன் என்ற இளைஞர் மீட்கப்பட்டார். ஓடைக்குள் விழுந்த இவர் உயிருக்கு போராடுவதாக அந்த பகுதியினர் அளித்த தகவலின்படி உடனே தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். ஓடைக்குள் தவித்த அந்த இளைஞரை கயிறை கட்டி மீட்ட தீயணைப்பு துறையினர் அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். திருச்சி மாநகராட்சியில் திமுக மாமன்ற உறுப்பினர் தன் மீது உள்ள தனிப்பட்ட வெறுப்பு காரணமாகவே கேள்விகள் கேட்பதாக மேயர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார்.
55வது வார்டு திமுக கவுன்சிலர் ராமதாஸ் மேயரை எதிர்த்து தரக்குறைவான வார்த்தைகள் பேசியதால் அவர் கூட்டத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். 57வது வார்டு கவுன்சிலர் முத்துசெல்வம் பேருந்து நிலைய இருசக்கர வாகன நிறுத்துமிடம் டெண்டர் விவகாரத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்து மேயர் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டம் செய்தார். இந்த நிலையில் தனக்கு எதிராக தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாகவே சிலர் இவ்வாறு பேசி வருவதாக மேயர் அன்பழகன் கூறினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு சொந்தமான நீர்நிலை பகுதியில் டைட்டில் பார்க் திட்டம் கொண்டுவர எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக கவுன்சிலர்களுக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. நகராட்சி கூட்டத்தில் அதிமுகவினர் டைட்டில் பார்க் திட்டத்தை வேறு பகுதிக்கு மாற்ற கோரிய நிலையில் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அதிமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் திமுகவின் திட்டங்களை கண்டு அதிமுகவினர் வயிற்றெரிச்சல் அடைவதாக கூறி திமுகவினர் ஜெலிசில் சிரப் கொடுத்ததால் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். திருச்செந்தூரில் அமளிநகர் அன்னை திருத்தலத்தில் 85வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. கடற்கரை அருகே அமைந்துள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் ஒன்றான அமளிநகர் அன்னை திருத்தலத்தில் ஆண்டுதோறும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் 85வது திருவிழாவை முன்னிட்டு முக்கிய வீதிகள் வழியாக கொடியானது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. மேலும் இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த விவசாயி பாலன் என்பவரை காட்டுப்பன்றி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுப்பன்றி தாக்கியதில் படுகாயமடைந்த பூண்டி பகுதியைச் சேர்ந்த இவர் தற்போது கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விவசாயிக்கு ஆறுதல் கூறிய வனத்துறை அதிகாரிகள் அவருக்கு 10,000 உதவித்தொகை வழங்கினர். நெல்லை மேலப்பாளையம் இடுகாட்டில் முழுவதும் எரிந்த நிலையில் மனித உடல் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண் ஒருவரின் சடலத்தை அடக்கம் செய்ய வந்தவர்கள் ஏற்கனவே சடலம் ஒன்று எரிந்த நிலையில் இருப்பதைக் கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலப்பாளையம் போலீசார் உடலை மீட்டு இறந்தவர் ஆணா பெண்ணா என்றும் எதற்காக இங்கு கொண்டு வந்து எரிக்கப்பட்டது என்றும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை RG வீதியில் உள்ள மளிகை கடையில் பொருட்களை கொண்டு செல்லும் லிப்ட் அறுந்து விழுந்து ஊழியர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முகமது தவ்பேக் என்பவர் நடத்தி வரும் மளிகை கடையில் சுரேஷ் என்பவர் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் சுரேஷ் பொருட்களை ஏற்றிய போது கடையில் இருக்கும் லிப்ட் எதிர்பாராத விதமாக அறுந்து விழுந்தது. இதில் கடை ஊழியர் சுரேஷ் படுகாயமடைந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் அவர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் 3வது பிளாட்பார்மில் மண்ணுளியான் பாம்பு பிடிக்கப்பட்டது. ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்த ரயில்வே துணை காவல் ஆய்வாளரும் ரயில்வே காவலரும் பாம்பை கண்டறிந்தனர். மண்ணுளி பாம்பை ரயில்வே நிலையத்தில் விற்பனைக்காக ரயிலில் கடத்தி சென்றார்களா அல்லது தானாக வந்ததா என்பது குறித்து விசாரணை செய்த பிறகு திருப்பத்தூர் வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பிடிப்பட்ட மண்ணுளி பாம்பு சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்புடையது என தெரியவந்துள்ளது. ஆலந்தூரில் புதிதாக அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடை குழாய் மீண்டும் சரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 25 ஆண்டுகளுக்கு முன் ஆலந்தூர், நங்கநல்லூர், ஆதம்பாக்கம், பழவந்தாங்கல் ஆகிய பகுதிகளில் பாதாள சாக்கடை குழாய் அமைக்கப்பட்டது. இதனால் பல இடங்களில் பாதாள சாக்கடை குழாய் வெடித்து சாலைகளில் பள்ளம் ஏற்படுவதால் புதிதாக குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஆலந்தூர் அழகிரி தெருவில் அமைக்கப்பட்ட புதிய குழாயில் உடைப்பு ஏற்பட்டு மணல் சரிந்ததால் அப்பகுதி மக்கள் வெளியே வர முடியாமல் அவதிக்குள்ளாகினர். இதனால் பணியை தாமதமாக செய்யும் ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கையும் அபராதமும் விதிக்க வேண்டும் என மண்டல குழு தலைவர் உத்தரவிட்டுள்ளார். கோவையில் காட்டு யானை தாக்கி முதியவர் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
கோவை வெள்ளிமலைப்பட்டினம் பகுதியில் புகுந்த ஒற்றை காட்டு யானை சாலையோரத்தில் இருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்தியது. அப்போது கோவிலுக்கு பூ பறிக்க சென்ற 90 வயது முதியவர் யானை தாக்கி படுகாயமடைந்தார். இதனால் காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரால் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக அரசு தமிழக மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் திருவள்ளூர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவாக வாணியம்பாடி திருப்பத்தூர் சாலையில் திருப்பத்தூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் பிரபு தலைமையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் விமல் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். வாகை சூடவா, களவாணி திரைப்படங்களில் நடித்த நடிகர் விமல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வருகை தந்தார். தொடர்ந்து மூலவர், பெருமாள், சண்முகர், வள்ளி, தெய்வானை, தட்சிணாமூர்த்தி சன்னதிகளுக்கு சென்று வழிபாடு செய்தார். பின்னர் கோவிலை விட்டு வெளியே வந்த நடிகர் விமலுடன் பக்தர்கள் ஏராளமானோர் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆன்லைன் வர்த்தகம் மற்றும் உள்ளூர் சில்லறை வணிகத்தில் ஈடுபடுவதை கண்டித்து திருச்சியில் வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. உள்ளூர் வணிகத்தை பாதுகாப்பதற்காக மத்திய, மாநில அரசுகள் சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் உத்தரவுப்படி பாதிக்கப்பட்ட நபருக்கு LED டிவி புதிதாக வழங்கப்பட்டது. குருமணாங்குடியை சேர்ந்த மாரியப்பன் என்பவர் புதிதாக வாங்கிய டிவி இடமாற்றத்தின் போது சேதமடைந்தது. ஆனால் நிறுவனம் மாற்று டிவி வழங்க மறுத்தது. இதனால் மாரியப்பன் நீதிமன்றம் சென்றார். நிறுவனத்தின் சேவை குறைபாடு காரணமாக இழப்பீடாக 30,000 ரூபாயும் வழக்கு செலவுக்காக 10,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என்று ஆணையம் உத்தரவிட்டது. இதனை நிறைவேற்றும் வகையில் டிவி நிறுவனம் சார்பில் மாரியப்பனுக்கு புதிய டிவி வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கூலி தொழிலாளி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தோழப்பன் பண்ணையில் கோவில் கொடை விழாவின் போது இரு பிரிவினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் கொடை விழாவில் பங்கேற்க சென்ற தர்மர் என்ற கூலி தொழிலாளியை செந்தில்லாம்பன் அருகே மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சென்ற ஸ்ரீவைகுண்டம் போலீசார் தர்மர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் வருசநாடு அருகே தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயியை கொடூரமாக தாக்கிய கரடியால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். தர்மராஜபுரத்தை சேர்ந்த முருகன் தனது தோட்டத்தில் வேலை பார்த்தபோது அங்கிருந்த புதர் மறைவில் மறைந்திருந்த கரடி திடீரென முருகனை தாக்கியது. அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் கரடியை விரட்டி முருகனை மீட்டனர். கரடி தாக்கியதில் முருகனின் தலை மற்றும் உடல் பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவரை ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். வருசநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே வன விலங்குகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் மலை கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச முனையத்திலிருந்து உள்நாட்டு முனையத்திற்கு டிரான்சிட் பயணிகள் வரும் வழியில் உள்ள கண்ணாடி திடீரென உடைந்து நொறுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. டிரான்சிட் பயணிகள் விமான ஊழியர்கள் செல்லக்கூடிய கேட்டை அருகே ஒரு கண்ணாடி திடீரென உடைந்து நொறுங்கிய நிலையில் உடனடியாக விமான நிலைய அதிகாரிகள் விரைந்து சென்று ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். பயணி ஒருவர் உணவகத்திற்கு தங்களுடைய உடைமைகளை எடுத்து சென்ற டிராலியை மோதியதால் கண்ணாடி உடைந்தது என தெரியவந்துள்ளது. ஆலங்குளத்தில் அரசு பள்ளி அருகே மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற இருவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியின் அருகே வறண்ட குளத்தில் வைத்து பள்ளி மாணவர்களுக்கு
டார்கெட் செய்து கஞ்சா விற்பனை நடப்பதாக ஆலங்குளம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் ஆலங்குளம் தொட்டியான்குளம் பகுதியில் நடத்திய சோதனையில் 2 வாலிபர்கள் சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த நிலையில் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கஞ்சா விற்பனை செய்தது கண்டறியப்பட்டது. அதேபோன்று ஆலங்குளத்தின் மற்றொரு பகுதியில் கஞ்சா விற்ற 2 கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்றது. கடந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி முகூர்த்த கால் நடப்பட்டு தொடர்ந்து பல்வேறு யாகசால பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் கோவில் கோபுரத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க புனித நீரை கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு விழாக்குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கராத்தே பயிற்சியாளர் கெபிராஜுக்கு விதிக்கப்பட்ட 10 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கராத்தே பயிற்சியாளர் கெபிராஜ் மீது 2021இல் புகார் பதிவு செய்யப்பட்டு பின்னர் மேலும் சில மாணவிகளும் புகார் அளித்ததால் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. விசாரணை நடத்தி மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்தது. இதனை ரத்து செய்ய கோரி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். ஆனால் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் தண்டனையை நிறுத்தி வைக்க மறுத்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பஞ்சூர் டோல்கேட் பகுதியில் லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னையை சேர்ந்த தேவராஜ் அவரது மற்றும் நண்பர் சீனிவாசனுடன் ஓசூர் சென்றுள்ளார். அப்போது நாற்றம்பள்ளி அருகே உள்ள பச்சூர் டோல்கேட் பகுதியில் கண்டெய்னர் லாரியின் பின்னால் மோதியதில் தேவராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாங்காடு அடுத்த மதனந்தபுரம் அருகே பினான்சியர் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகை 6 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்னை வேளாங்கண்ணி நகர் 11வது தெருவை சேர்ந்த ராமசாமி பினான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இவர் வீட்டில் யாரும் இல்லாததால் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த நகைகள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. புகாரின் பேரில் மௌலிவாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை விளாச்சேரியில் முன்விரோதம் காரணமாக ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை விளாச்சேரி அருகே உள்ள மொட்டைமலை பகுதியைச் சேர்ந்தவர் பரமன். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த உறவினரான கரண் என்பவருக்கும் சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் பரமன் வளர்த்து வரும் கால்நடைகளால் அங்கு கழிவுநீர் தேங்கி கொசு தொல்லை அதிகரித்து வருவதாக கரண் குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். அதுவே கைகலப்பாக மாறியிருக்கிறது. ஆத்திரமடைந்த கரண் அரிவாளால் வெட்டியதில் பரமன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பரமனின் மனைவி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருநகர் போலீசார் தலைமறைவாக உள்ள கரணை தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள இடும்பாவனம் சத்குணநாதா சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. கடந்த 16 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவிலின் குடமுழுக்கு நடைபெற்ற நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் மருந்து கடையில் கடந்த 25ஆம் தேதி இரவு 3 நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி 2000 ரூபாயை கல்லாப்பெட்டியிலிருந்து எடுத்து சென்றனர். மெடிக்கல் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் 1000 விளக்கு போலீசார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தேனாம்பேட்டை எல்டாமல் சாலை சந்திப்பில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 நபர்கள் செல்வதை கண்டுள்ளனர். அவர்களை துரத்தி பிடிக்க முயன்று ஆதித்யா என்ற ஒருவரை மட்டும் கைது செய்த நிலையில் அவர்களுக்கு வாகனம் கொடுத்து உதவிய வீரமணிகண்டனும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கூரை வீடு தீப்பற்றி எரிந்த நிலையில் வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்ததில் அடுத்தடுத்து வீடு மற்றும் தென்னை மரம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொட்டியம் கிராமத்தை சேர்ந்த மண்ணாங்கட்டி என்பவரது கூரை வீட்டின் மேலே செல்லும் மின்சார கம்பி உரசி வீடு தீப்பற்றி எரிந்ததில் வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்தது. இருப்பினும் வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. மேலும் அடுத்தடுத்து வீடுகள் பற்றி எரிய தொடங்கிய நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். செலவு பண்ணி மாத்துண்டா சேலம் கல்யாண் சில்க்ஸ் துணிக்கடையில் மணமகளுக்கான பிரத்யேக பிரிவை நடிகை ஆலியா மானசா திறந்து வைத்தார். தமிழகத்தில் பிரபலமான துணிக்கடைகளில் ஒன்று கல்யாண் சில்க்ஸ். பல நகரங்களில் கிளைகளுடன் இயங்கி வருகிறது. குறிப்பாக சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கல்யாண் சில்க்ஸ் கிளையில் மணப்பெண்களுக்கென்றே பிரத்யேகமாகவும் பிரம்மாண்டமாகவும் மணவீடு என்ற பெயரில் புதிய பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. புதிய பிரிவினை சின்னத்திரை நடிகை ஆலியா மானசா ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார். இதில் கல்யாண் சில்க்ஸின் உரிமையாளர் பிரகாஷ் உள்ளிட்ட கல்யாண் சில்க்ஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 5 மணி செய்திகள் தொடரும்.